ஏதோ ஒரு உணவு பதார்த்தம் இருக்குன்னு வைங்களேன், ஒரு காளான் இருக்கு, அதே ஏதாவது ஒரு விஷ காளான் இருக்கு, தெரியாம நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா, அதுவும் வாய் வழியாக உணவுன்னு நினைச்சு தான் சாப்பிட்றோம். அது என்ன பண்ணும், உடலுக்கு கேடு பண்ணும், தொந்தரவு பண்ணும். கோமட்டல் வரலாம், வாந்தி வரலாம், பேதியாகலாம், என்ன வேணா பண்ணலாம். ஒரு விஷப்பொருளான ஒரு காளான் எடுத்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா. அப்போ அதே மாதிரி செவிக்குள் செல்லக்கூடிய எல்லாமே நமது உயிருக்கு உணவாகி விடுமா? இல்ல. செவியிலிருந்து உயிருக்கு ஒரு ட்ராக் இருக்கு, அது உணவாகுது அப்படின்னா, அதுலயும் நல்ல உணவு, தீய உணவுன்னு இருக்கா? சரி. செவிக்கு போகக்கூடியதுல நல்ல உணவு எது? தீய உணவு எது? அல்லது நேரடியா பார்த்தோம்னா, உயிரை வளர்க்கக்கூடிய செவி உணவு எது? உடம்ப வளர்க்கக்கூடிய உணவு நமக்கு தெரியும். இட்லி, தோசை, சப்பாத்தின்னு என்ன வேணா வரிசை அடிக்கிட்டே போலாம். உயிரை வளர்க்கக்கூடிய உணவு எந்த செவி உணவு உயிரை வளர்க்கும்? உடம்ப வளர்க்கிறதுக்கு பல்வேறு சத்துக்கள், பல்வேறு உணவுகள் இருக்கு. அதே போல உயிரை வளர்ப்பது எந்த உணவு உயிரை வளர்க்கும்? எந்த செவி உணவு? செவி உணவு தான் உயிரை வளர்க்கும்னு தெரிஞ்சிருச்சு. எந்த செவி உணவு உயிரை வளர்க்கும்?